வணக்கம் நண்பர்களே. நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி காவு எடுத்தோம். கருவேப்பிலை கண்டு, நாட்டு கருவேப்பிலை பார்த்துருப்பீங்க வீடியோவில். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காவு எடுத்து முடித்தோடனே எப்படி தழுத்து வந்திருக்குன்னு பாருங்கள். அப்பக்கப்போ செடியை காமிச்சிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா விளைச்சல் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றியில் டக்குன்னு பார்த்துக்கணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிரமமான காரியம் இல்லை, ஆனால் கவனிக்கணும். செடியில் எதுவும் மாற்றம் ஏற்படுதானே. நம்ம உடச்சி விட்ட கரை எங்கே இருக்குன்னு பாருங்க. புதுசாக எப்படி எத்தனை கிளைகள் வந்துருக்குன்னு பாருங்க. அப்போக்கப்போ கருவேப்பிலையை எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு இலைகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இலை எப்படி குழந்தை இலையாக இருக்குன்னு பாருங்க. நீங்கள் கருவேப்பிலை வளர்த்தீங்கன்னா நாட்டு கருவேப்பிலை வளங்க ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக இருக்கும். வெறும் புளிச்ச மோர் போட்டால் போதும், குத்தினா போதும். அப்போக்கப்போ வீட்டில் புளிச்சு போச்சா மோர் லேசாக தெளிச்சு விடுங்க, நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ். காவிடத்தை இடத்துக்கும் இதுக்கும் ஒரு மரங்கள்ட்ட வளருதா தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.